சாட்டர்டே ரெசிபீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் அப்பம். ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நான் இந்த ரெசிபிக்கு ஆயில் எதுவுமே சேர்க்கலை. கோதுமை மாவு, தேங்காய் பூ, வாழைப்பழம், வெள்ளைப்பாகு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட் அப்பம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வீட் அப்பம் செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து வெள்ளைப்பாகில் இறங்கும். இப்போ இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இந்த மாதிரி வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 வாழைப்பழம் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வாழைப்பழத்தோட தேங்காய் மாவெல்லாம் சேரணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது தூசு இருந்தாலும் வந்துடும். பாகு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பிசைகிறதுக்கு கை வந்து உங்களுக்கு சூடு பொறுக்கும். இப்போ இந்த மாவு, வாழைப்பழம், தேங்காவோட இந்த பாகு எல்லாம் எல்லா பக்கமும் சேரணும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இலையை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பம் செய்யும்போது அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து அதில் இல்லாமல் இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு இலையை எடுத்து கோன் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இலையை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே வந்து மாவு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் மேலே ஒரு தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்பம் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்கும். நான் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த அப்பம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்பம் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான வீட் அப்பம் ரெடி. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த அப்பம் செஞ்சு கொடுத்துருங்க. ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த அப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.